ஏற்கனவே நம்முடைய தொடர் பேட்டிகள்ல நீங்க வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல அதிமுகவும் சரி தவேகவும் சரி புறக்கணிச்சது எவ்வளவு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு, அந்த ஒரு பின்னடைவு நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளவு சாதகமா அமைஞ்சிச்சு அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லிட்டே வரீங்க. அந்த வகையில இப்ப வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையுமே எதிர்க்கட்சிகள் புறக்கணிச்சிருக்காங்க. இது குறித்த உங்களோட பார்வை என்ன சார்? புறக்கணிச்சது தவறு, நடிகர் விஜய் புறக்கணிச்சதும் தவறு. அப்ப நீங்க 8 மாசம் முன்னா அரசியலுக்கு வந்திருக்கணும். அரசியலுக்கு வந்துட்டு புறக்கணிச்சுன்னா லெட்டர் பேட் கட்சி, இஷ்யூ எடுக்க முடியாத கட்சி. அதான இப்போ உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி புறக்கணிச்சது டெபாசிட் பேருன்னு தான் புறக்கணிச்சார். 22% ஓட்டு தான் அவருக்கு இருக்கு. அதிமுகவில் செந்தில் பாலாஜிக்கு வந்து இவரை டெபாசிட் இழக்க வைக்கணுங்கிற உணர்வு உண்டு. ஏன்னா ரைவலரி இருக்கு. ஒரே கட்சியில் இருந்தவங்க அவருக்குள்ள வாய்ப்பை இவர் இது பண்ண, இவர் சிஎம்மாக இருக்கும்போது அவருக்கும் இவருக்கும் விரோதம் வர, அது அரவக்குறிச்சி ரிசைன்மெண்ட் அவர் கண்டஸ்ட் பண்ணது. அதிமுகவில் இருந்தார். அப்புறம் திமுகவில் போய் அதே உதயசூரன் ரெட்டலையில் நின்னதோட அதிக ஓட்டு எடுத்தது. அதில் இவருக்கு அமைச்சர்கள் எல்லாம் அங்கே டேரா போட்டு அவரை தோக்கடிக்க பார்த்தது. அவங்க விரோதங்கள் இருக்குது, வழக்குகள், இதிலெல்லாம் பல விரோதங்கள் இருக்கும்போது இவரை டெபாசிட் இழக்கிறதுக்கு செந்தில் பாலாஜி ஸ்கெட்ச் போடுவார். ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் சிறப்பானவங்க வந்து இன்னைக்குள்ள களத்தில் இருக்கிறவர் வந்து செந்தில் பாலாஜி. இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜி, ஆர்கனைசிங் கல்ச்சரெல்லாம் எங்கேயோ போயிட்டுருக்கு. காமராஜ், அழகிரி, நெடுமாறன் காலகட்டத்தை தாண்டி இப்போ உள்ள காலகட்டங்கள் வந்து எகிரி போயிட்டுருக்குது. அப்போ இதில் செந்தில் பாலாஜி, வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய ஆர்கனைசர்னு சொல்லும்போது செந்தில் பாலாஜி என்ன செய்வார், எப்படி பண்ணுவார்னு தெரியும். என்னோட அறிவுக்கே நானே சொல்கிறேன்.